வணக்கம். ஜோதிடர் உமாராணி, சேலம். இன்றைய பதிவு மகர ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி பார்க்கலாங்க. இப்போ மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் எந்த இடத்துல வந்திருக்காரு, கோச்சாரத்தில் அவர் என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ குரு பகவான் என்னைக்கு பயிற்சி அடைகிறாரு நேரம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மகர ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இப்போ குரு பயிற்சி என்னைக்கு ஆகுது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் படி சொல்கிறேன். திருக்கணிதம் பஞ்சாங்கம் படி விசுவாசு தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தமிழ் மாதம் ஆன சித்திரை மாதம் 31ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 அளவில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அவர் என்ன பாத சாரத்தில் பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் இருந்து மிருகசீரிடம் 3ஆம் பாதத்துக்கான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இப்போ அந்த குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி வராரு. அது எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு வராருங்க. இப்போ கடக ராசிக்கு அதிசாரமாக வந்த குரு பகவான் எப்போ இருந்த ராசிக்கே பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் அங்கேயே வக்ரகதியும் அடைகிறார். வக்ரகதியிலேயே பின்னோக்கி தான் இருந்த வீட்டுக்கு மிதுனத்துக்கு எப்போ சஞ்சாரம் செய்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 அளவில் அந்த குரு பகவான் வக்ரகதியிலே பின்னோக்கி தான் இருந்த வீடான மிதுன ராசிக்கே போய் உட்காருவார். இதுவே இந்த ஒரு வருட கால அளவு குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க. இந்த குரு பகவான் மகர ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு விரிவாக இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த குரு பகவான் பாருங்க, மகர ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் பெறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, மகர ராசிக்கு குரு பகவான் 3ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இப்போ வராரு. இந்த குரு பகவான் என்ன நல்ல பலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, தான் இருந்த இருக்கிற வீட்டை விட தான் பார்க்கக்கூடிய இடங்களை வளர்ச்சி செய்வார். அந்த இடத்துக்கு உண்டான உயிர்காரமும் பொருள்காரமும் முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பே குருவின் பார்வையாகும். இப்போ அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்து உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல பார்க்குறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் தன்னுடைய 5ஆம் பார்வையாக. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக சமசப்தமமாக தன்னுடைய வீட்டையே பார்வை செய்கிறாரு குரு பகவான். அடுத்தது குரு பகவான் தன்னுடைய சிறப்பு பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2, 10, 12ஆம் இடத்தில் குருவுடைய பார்வை விழுதுங்க. இந்த ஸ்தானத்தை எல்லாம் முழுமையான வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இந்த குருவினுடைய பார்வையாகுங்க. ஏன்னா எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் குருவின் பார்வை அந்த பாவத்துக்கு மேலே விழுந்துட்டாலே அந்த கோடி பாவமாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகி அந்த குருவின் பார்வை வளர்ச்சி நன்மையை தரக்கூடிய அமைப்பாயிடுங்க. ஏன்னா கோடி தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாகவே இந்த குருவின் பார்வை இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பாவத்துக்கெல்லாம் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி பாவத்திலெல்லாம் குரு பார்வை இருக்கிறதுனால அந்த பாவத்துக்கு உண்டான முழுமையான பலனே
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா? இப்போது அந்த குரு பகவான் யார்? அவர் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி, 12ஆம் அதிபதி. அந்த விரையாதிபதி, அந்த 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இதை நம் ஜோதிட ரீதியாக ஒரு பாடலும் உண்டுங்க. அது என்ன அப்படின்னா, கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அமைப்பாயிடும். அதாவது என்னன்னா, ஒரு கெட்டவன் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானாதிபதிகள் கெட்டவர்கள் ஆவார். அந்த கெட்ட அதிபதி, அதாவது சுபராக இருந்தாலும் சரிங்க, 12ஆம் அதிபதியாக வந்துடுறாரு இல்லைங்களா? அதனால நான் சொன்னேன், அந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு போய் மறையிறதுனால இது நன்மையை முழுமையாக தரக்கூடிய அமைப்பு. கெட்டவன் கிட்டில் கிட்டிடும் ராஜயோக அமைப்பு, அதாவது விபரீத ராஜயோகத்திலையும் வந்துடுது அப்படிங்கிறத நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த அமைப்பிலே கோச்சாரத்தில் இந்த அமைப்பு வர்றதுனால இது அதிகமாக நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த அமைப்பு வந்துடுதுங்க. சரிங்களா? 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால இப்போ அது என்ன மாதிரி நன்மையும் யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த குரு பகவான் என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நல்ல தொழிலில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அவர் வாங்கியிருக்க சாரம் என்ன? உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியான லாபாதிபதி சாரம், அவரே செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்காருல குரு பகவான். உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சாரமான செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்காரு. 11ஆம் அதிபதி சாரம் வாங்கி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க. தொழிலில் லாபத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய அமைப்பாயிடுங்க. நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி தொழில், சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் அதிகமாக இரட்டிப்பு அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குருவின் பார்வை இருக்குங்க. லாபாதிபதி சாரம் வாங்கி தனத்துக்கு காரகரான குரு பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாயிடுங்க. ஏன்னா 7.5 சனி கூட உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல சனி வந்துட்டார். இப்போ 7.5 சனி முழுமையாக முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுனால 7.5 சனியுடைய பாதிப்பும் உங்களுக்கு அவ்வளவா இல்லைங்க. சரிங்களா? 7.5 சனி முடிஞ்சதால் அந்த குருவின் பார்வை நன்மையை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால, முழுமையாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாயிட இந்த அமைப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ சொந்த தொழில் இந்த மாதிரி வெளி ஊர் வெளி மாநிலத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி சொந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடும். அடுத்தது விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இது வரைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் விரய செலவு அதிகமாக நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தேவையில்லாத செலவுகள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப செலவு மட்டும்தான் ஆகுமே தவிர தேவையில்லாத செலவு அதிகமாக ஆகாதுங்க. கொஞ்சம் ஓரளவு பணம் மிச்சம் பிடிக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க. ஏன்னா தனஸ்தானத்தை தனக்காரகர் பார்க்கறதுனால அந்த தனஸ்தானமான குடும்பஸ்தானம் பணம் சேமிக்கக்கூடிய இடம். அந்த சேமிக்கக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுறதுனால பணம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால விரயம் அதிகமாக கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. பணம் சேமிப்பு உண்டாகக்கூடிய அமைப்பாயிடும். சரிங்களா? அடுத்தது அந்த 2ஆம் இடத்துல பாருங்கள். 2ஆம் இடத்துல கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு கோச்சார நிலையில உட்கார்றாரு. அந்த 2க்கு அதிபதி உங்கள் ராசி அதிபதி, ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் இருக்கார். இந்த கிரக நிலையெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் நிதானமாக நின்று நிதானமாக பேசக்கூடிய தன்மை இருக்க வேணும். என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டா, நீங்கள் டக்குன்னு கோவப்படக்கூடிய தன்மை அதிகமாக வந்துடுங்க. எப்படின்னா, 2ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துக்கு வாக்குஸ்தானாதிபதி போயிட்டாரு. வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். இப்போ 6ஆம் இடத்தில் குரு பகவான் போய் இருக்கார். 6ஆம் இடம் அப்படிங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானமாக வந்துடுது. 6ஆம் இடத்துல பொதுவாக பாருங்க பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் எதிரிகள் இல்லாத நிலை ஆகிடும். ஆனால் சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதிரிகள் மூலிமா சங்கடங்கள் பிரச்சனைகள் இது மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செயல் செய்யணும் அப்படின்னு நீங்கள் போய் ஒரு இடத்துக்கு போய் நின்னாலும் உங்களுக்கு முன்னாடியே அங்கே எதிரிகள் போய் அதிகமாக நிற்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் எது செஞ்சாலும் எதிரிகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால எதிரிகள் மூலிமா பிரச்சனைகள் வரக்கூடிய வார்த்தை, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலிமா எதிரிகள் வரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி
பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் நின்று நிதானமாக செயல்படக்கூடிய தன்மையாகவே இருக்குங்க இந்த கோச்சார நிலையாகும். சரிங்களா? இதில் மட்டும் பார்த்து நடந்துக்குங்க. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால எதிரிகள் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நான் சொன்னேன். இருந்தாலும் அவர் சுப கிரகமாகவே இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் பாவ கிரகமாக, அதாவது 12ஆம் அதிபதி விரையாதிபதியாக வர்றதுனால இருந்தாலும் எதிரிகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் நான் சொன்னேன். சரிங்களா? இது எதிரிகள் இல்லாத நிலையாயிடும். அடுத்தது குரு 12ஆம் அதிபதியாக வர்றதுனால இருந்தாலும் பிரச்சனையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் சொன்னேன். அடுத்தது எதாக இருந்தாலும் முன்ஜாமீன் எதுவும் அதாவது என்ன அப்படின்னா, ஜாமீன் கையெழுத்து போடுவாங்க இல்லைங்களா? நான் பணம் விஷயத்துக்கு போய் ஒரு 4 பேருக்கு நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணி பணம் நான் கேரண்டிங்க, உங்களுக்கு நீங்கள் பணம் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜாமீன் கையெழுத்து போடுவாங்கல்ல. இந்த மாதிரி பண விஷயத்துக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு போய் முன்ன போய் நிற்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் போய் நின்னீங்கன்னா அது மூலிமா சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும். அந்த பணத்தை நீங்களே கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும். அப்படிங்கிறதுனால எதுக்கும் நீங்கள் பண விஷயத்துக்கு அடுத்தவங்களுக்கு முன்ன போய் ஜாமீன் கையெழுத்து மாதிரி போடுறதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எதுக்கும் தளப்படாமல் இருந்தாலே போதுங்க. சரிங்களா? அடுத்தது அந்த குருவின் பார்வை 2ஆம் இடத்துல விழுறதுனால என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னா, குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. குடும்பம் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். குடும்பத்துக்கு உண்டான சுப காரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. குடும்பத்துக்கு உண்டான நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பாகவே இந்த காலகட்டம் இருக்குது. சரிங்களா? அடுத்தது குரு பகவான் 4ஆம் அதிபதியான செவ்வாய் சாரம். செவ்வாய் யார்? உங்களுடைய ராசிக்கு 4க்கும் 11க்கும் உடையவரே செவ்வாய் ஆவார். அவருடைய சாரம் வாங்கி அவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறதுனால அடுத்தது 12ஆம் இடத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் விரயம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அது சுப விரயமாக ஆகக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்கேன். நீங்கள் இடம் வாங்கணும், இத்தனை காலமாக நீங்கள் கொஞ்சம் கையளவு இடம் வாங்கணும் நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க, இடம் அமையலை அல்லது பணம் கிடைக்கல அப்படின்னு இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கு பாருங்கள், இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கூடக்கூடிய அமைப்பாயிடுங்க. அது எந்த மாதிரி நிலை அப்படின்னு கேட்டால், பூமிக்கு காரகரான செவ்வாயினுடைய சாரமாகி அந்த செவ்வாய் 4க்கும் அதிபதியாக வர்றதுனால அவரே லாபாதிபதி. அப்படிங்கிறதுனால தனத்துக்கு காரகரான குருவுடைய பார்வை விரயஸ்தானத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் விழற அமைப்பு. இந்த கோச்சார நிலை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் இடம் வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி எடுங்க. அதிகமாக உங்களுக்கு பணம் எதிர்பார்க்குற இடத்துலலாம் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு சொந்த இடம் அமையக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஏதாவது ஒரு விரய செலவு ஆகணும், அது சுப விரயமாக ஆகணும் அப்படின்னா இந்த இடம் வாங்குற மூலியமாக உங்களுக்கு விரயம் ஆகக்கூடிய அமைப்பாக ஆகிடுது இல்லைங்களா? அது சொத்தாக சேரக்கூடிய அமைப்பாக வந்துடுது. அப்படிங்கிறதுனால இது இந்த இடம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கோச்சார நிலை உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பாகிடுங்க. 4ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இடம் நல்ல இடமா அமையக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை ஆகுதுங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் 4ஆம் இடம் நல்லா இருந்து 4ஆம் இடத்துக்கு உண்டான சுப கிரகங்கள் திசை நடந்துட்டு இருந்தோ அல்லது லக்னத்துக்கு சுப கிரகங்களுடைய திசை நடந்துட்டு இருந்தோ அல்லது லக்னாதிபதி திசையோ ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த கோச்சார நிலை சொந்த இடம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவினையாக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் இருக்காரு. அது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்திலையும் முயற்சி எடுத்தால் அது திருவினை ஆகக்கூடிய வெற்றி அடையக்கூடிய அமைப்பாகவும் இந்த கோச்சார நிலை காட்டுறதுனால நான் சொன்னேன். சொந்த இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பாக இந்த கோச்சார நிலை காட்டுது. சரிங்களா? மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானால் சில நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பும் உண்டு, சில சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பாகவும் குடும்ப விஷயத்தில் அனுசரித்து போகக்கூடிய அமைப்பாகவும் அடுத்தது பேசக்கூடிய வார்த்தை நின்று நிதானமாக பேசக்கூடிய அமைப்பாகவும் எதிரிகள் எந்த இடத்துல இருந்தாலும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் பார்த்து நிதானமாக நடந்துக்கக்கூடிய அமைப்பாகவும் இந்த கோச்சார நிலை காட்டுது. சரி,
திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கை கொடுமா அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து அதிசாரமாக 7ஆம் இடத்துக்கு வராரு இல்லைங்களா. இந்த காலகட்டம் அந்த 1.5 மாத அளவில் குருபலம் உங்களுக்கு வருதுங்க. இந்த காலகட்டம் அதாவது 1.5 மாத அளவில் அதிசாரமாக உச்சமாக வராரு அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால, இந்த காலகட்டம் 1.5 மாத அளவில் மகர ராசி நேயர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. என்ன மகர ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் 1.5 மாதம் இருக்கக்கூடிய அமைப்பில் திருமணம் அமைஞ்சிச்சுட்டா தேதி குறித்து உடனே திருமணத்தை வச்சிடுங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம், ஒரு 6 மாதம் 3 மாதம் தள்ளி போடலாம் அப்படின்னு பார்க்காம உடனே அந்த 1 மாதத்துக்குள்ளேயே திருமணம் உடனே செட் ஆன உடனே திருமணத்தை வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா திருப்பியும் மகர ராசினியர்களுக்கு அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதாவது அதிசாரமாக வந்த குரு பகவான் திருப்பியும் பின்னோக்கியே 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால, அந்த 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானமாக இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த அமைப்பு என்னன்னா, உங்களுக்கு அந்த திருமண காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிரிகள் மூலயமா சங்கடங்கள் பிரச்சனைகள் அந்த திருமணம் நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடுது. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சங்கடங்கள் வரக்கூடாது அப்படிங்களா உடனே திருமணத்தை வச்சிடுங்க. அதை வச்சிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. சரிங்களா. அப்புறம் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா, அந்த அதிசாரமாக வரக்கூடிய காலகட்டமே புத்திர பாக்கியம் அமையக்கூடிய அமைப்பாயிடுங்க. சரிங்களா. இல்லைன்னா அடுத்த குரு பயிற்சியில் தாங்க புத்திர பாக்கியம் கிட்டும். சரிங்களா. மகர ராசி நேயர்களுக்கு சரி, இப்போ படிக்கக்கூடிய வயதில் இருக்குங்க அப்படின்னா, படிக்கக்கூடிய வயதில் இருக்கிற மகர ராசி நேயர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் நிதானமாக, அதாவது படிக்கணும், நம்மளால் முடியும், நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் படிப்பீங்க. இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் கோட்டை விட்டுடுவீங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் பார்த்து நடந்துக்குங்க. வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி படிக்க போகணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த கோச்சார நிலைங்க உங்களுக்கு ஒத்துழைக்குது. நல்ல காலேஜ்லேயே நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலையே சீட்டு கிடைச்சி படிக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுது. சரிங்களா. மொத்தத்தில் கடக ராசி நேயர்களுக்கு சில நன்மைகள் தரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சில சங்கடங்களும் தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அனுசரித்து மகர ராசி நேயர்கள் இருக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலை காட்டுது. சரிங்களா. பொதுவாக மகர ராசி நேயர்களுக்கு இந்த 7.5 சனி முடிஞ்சதால் அதுவால் பிரச்சனை எந்த அமைப்பும் இல்லை. இந்த கோச்சாரத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சில நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு வியாழக்கிழமான அந்த குரு பகவானுக்கு போய் நெய் தீபம் போட்டுட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு தொடர்ந்து வாங்க. நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பாகவும் வந்துடுது. சரிங்களா. நன்றி, வணக்கம்.